கவினோட இறப்புக்கு எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் அவங்க பேரண்ட்ஸ பார்த்து ஆறுதல் சொல்லிருக்காங்க. பல வேலைகளுக்கு நடுவுல நம்ம சிஎம் அவர்களும் அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, டிஎம்கே சைட்ல இருந்து கனிமொழியும் கே நேரு அவர்களும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. இவ்வளவு ஏன், பாஜகவோட மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரன் கூட அவங்க பேரண்ட்ஸ போய் பார்த்துட்டு வந்தாரு. ஆனா புதுசா கட்சி ஆரம்பிச்ச டிவிகே கட்சி தலைவர் விஜய் இந்த ஆணவ கொலைக்கு எதிரா எந்த ஒரு அறிக்கையும் விடல. இத பத்தி எங்கேயும் பேசவும் இல்ல. அவங்கள நேர்ல போய் இன்னும் பார்க்க கூட இல்ல. பொதுவாவே வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதி ஓட்டு மிஸ் ஆகிடும் அப்படின்ற காரணத்துக்காக ஆணவ படுகொலைக்கு பெருசா மத்த கட்சியை சேர்ந்தவங்க எந்த ஒரு குரலும் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே அமைதியா இருந்துடுவாங்க. ஆனா மக்கள் கிட்ட மாற்று அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க ஏன்னா போகல? ஆணவ படுகொலைக்கு விஜய் அண்ணா பேசாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அண்ணனோட மாநாடு வர ஆகஸ்ட் 28 மதுரையில நடக்க போகுது. இந்த டைம்ல கவின் வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட ஓட்டு நமக்கு கிடைக்காம போயிடும். அந்த சமூகம் தான் மதுரையிலேயே மெஜாரிட்டியா இருக்கிறதுனால அவங்களோட ஆதரவு நமக்கு முக்கியம்னு நினைச்சு விஜய் அண்ணா இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரா எந்த குரலும் கொடுக்கல. மாநாடுக்காக மக்கள் பிரச்சனைய பேசாத இவருதான் மக்கள் நலனுக்காக பாடுபடுவாரான்னு மக்கள் கேக்குறாங்கன்னா, இவ்ளோ சுயநலமா இருக்க கூடாது விஜய்னா.